பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையிலே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவருடைய வல்லமை நம்மிடத்திலே விளங்கும்படியாகத்தான் நம்மை அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு, என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் பேச நீ ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் இறங்கி வருகிறார். நாம் என்ன அவரிடத்தில் கேட்க வந்துள்ளோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்தாலும் தம் பிள்ளைகள் பேசும் வார்த்தையை கவனிக்கக்கூடிய தகப்பனாக அவர் நிலைத்திருக்கிறார் அல்லவா? அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிழ்ந்து களி கூர்ந்து கடந்து வருவோம். இதோ இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை தாங்கினதற்காய், நம்மளை வழி நடத்தினதற்காய், இம்மட்டும் ஆயுசு நாட்களை கொடுத்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவரை துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் அல்லாமல் வேறு என்ன நமக்கு இந்த பூமியில் எடுத்துக்கொள்ளப் போகிறோம்? ஒன்றும் நாம் கொண்டு போவதுமில்லை, நாம் கொண்டு வந்ததும் இல்லை. இப்படி இருக்கும்பொழுது இந்த ஒன்றுமில்லாத ஜீவியத்திலே கர்த்தரை நாம் பின்பற்றி வாழும் பொழுது பெரியதான ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக வாழவே தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற இருதயத்தின் ஆயத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். என் தேவன் இந்த பூமியில் இருக்கும் சகலவிதமான உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் தீங்கிலும் துக்கத்திலும் நம்மை விடுவித்து ஒரு ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக அவர் நம்மை கொண்டு போக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பேர் குறிக்கப்பட்டவர்களாக பரலோக ராஜ்யத்திலே நாம் சேருவதற்கு ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை பதிவித்துக் கொள்வோம் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்வோம். கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் அவரோடு கூட நிலைத்திருப்போமானால் அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நியமிப்பேன் என்று. ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? நியாயம் விசாரிப்பார்கள் அல்லவா? அதுபோல நம்ம நியாயம் விசாரிக்கிறவர்களாக கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொள்வாராம். அந்த நாளுக்கென்று நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சிப்போம். சரி, கர்த்தர் இந்த நாளிலே என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே எழுதப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. உலகத்தில் நாம் வாழ்கிற வரை வீண் புகழ்ச்சியை நாம் விரும்பாத ஒரு ஆத்மாவாக நாம் இருக்க வேண்டும். அரசியல்காரர்கள் தான் வீண் புகழ்ச்சியை விரும்புவார்கள். ஒருவர் பொறாமை பண்ணி கொள்ளாமல் இருக்க வேண்டுமாம். நமக்குள்ளே பொறாமை குணம் இருக்கக்கூடாது. பிறர் நம்மளை புகழ்ந்து பேசுவார்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய குணம் சாத்தானுக்குத்தான் இருக்கும். சாத்தானை புகழ்ந்து பேசினால்தான் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி விரும்புகிறதில்லை. அவருடைய பிள்ளைகளையும் அப்படி இருக்க அவர் இடம் கொடுக்கிறதில்லை. நாம் வீண் புகழ்ச்சியை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் நாம் கோபம் மூட்டாமல் இருக்க வேண்டும். எப்படி கோபம் மூட்டாமல் இருக்க வேண்டும்? ஒருவர் சொல்வதை ஒருவரிடத்தில் இரண்டத்தனையாய் பேசி அவர்களை கோபம் மூட்டி வைக்கக்கூடியவர் ஜனங்கள் இருக்கிறார்கள்.
அல்லவா? அதுபோல கோல் மூட்டி ஒருவருடைய சமாதானத்தை கெடுத்து அவர்களுடைய நிம்மதியை நாம் அழித்து அவர்களுக்குள்ளே சண்டையை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பேற்பட்ட குணம் நமக்கு ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் சொல்லவில்லை கிறிஸ்துவானவர், உங்களுக்குள்ளே பொறாமை குணம் கொள்ள இருக்கக்கூடாது. பொறாமை கொள்ளுகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இம்மட்டும் அவருடைய கிருபையின் கரம் நம்மளை தாங்கி வழிநடத்துகிறது என்று தேவனை ஸ்தோத்திரித்து துதித்து வணங்கக்கூடியவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வர வேண்டும். அப்படி இருக்கிறவன் கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வான். அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் சாத்தான் ஆகிய இந்த உலகத்துக்குரிய சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவருடைய கிருபையில் உள்ளது. அவர் கிருபையை பெற்றுக்கொள்வோமா? அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருப்போம். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை தாங்கி கொள்ளட்டும். இந்த 3 குணங்களை நமக்கு கர்த்தர் கொடுக்காதபடி எப்பொழுதும் அசுத்தாவியின் எண்ணங்கள், நினைவுகள், குணங்கள் நமக்கு வராதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவித்து பாதுகாத்து கொள்ளட்டும். சரி, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம் அவர்கள் சிரசின் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில் வாழட்டும். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானபடி இந்த 3 குணங்களை எனக்கு இருக்கக்கூடாது இயேசப்பா என்று ஜெபித்துட்டு பரிசுத்த ஆவியினாலே மகிமைப்படுத்தப்பட்டு இந்த பூமியிலே வெற்றியும் சமாதானத்தையும் உங்களை ஆண்டு கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமம் உங்களோடு கூட இருந்து பல பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாட தீர்க்க ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து காத்து கொள்வார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.